இப்பொழுது நாம் லைவ் டிவைன்ல புக் 2 சாப்டர் 16 பார்த்து கொண்டிருக்கின்றோம். தி இன்டெக்ரல் நாலேஜ் அண்ட் த எய்ம் ஆஃப் லைஃப், 4 தியரிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். லாஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 24 பார்த்தோம் என்று குறிப்பிடுகின்றார். பேராகிராஃப் 25 அதற்கு உள்ளே செல்லலாம். Chapter 16, The Integral Knowledge and the Aim of Life, 4 Theories of Existence. Paragraph 25. But also she has implanted in us a sense that there is something in our composition which goes beyond this first terrestrial nature of humanity. For this reason, the race cannot accept or follow a very long time any view of being which ignores this higher and subtler sense and labors to confine us entirely to a purely terrestrial way of living. The intuition of a beyond, the idea and feeling of a soul and spirit in us which is other than the mind, life and body, or is greater, not limited by their formula, returns upon us and ends by resuming possession. Explanation. Also, nature has implanted in us a sense that there is something in our being which goes beyond our first earthly nature. For this reason, we cannot accept or follow for a very long time any view of being which ignores this higher and subtler sense. We cannot allow ourselves to be confined to a purely terrestrial way of living. We are limited by our perception through our physical senses. There is the intuition of a beyond. There is the idea and feeling of a soul and spirit in us. This soul is other than the mind, life, and body. Or it is greater, not limited by our mind, life, and body. This idea returns upon us and takes possession of us. Thank you, sir. தேங்க்யூ. பேராகிராஃப் 24 என்ன பார்த்தோம்? புவிசார் வாழ்வில நேச்சுரல் இயற்கையாக மனிதருள் தோன்றும் உடல் சார்ந்த, மனம் சார்ந்த, பிராணமயம் சார்ந்த அந்த கோரிக்கைகள், கிளைம்ஸ், இவைகளை புறந்தள்ள முடியாது. இது ஃபர்ஸ்ட் ரிக்குவயர்மெண்ட். இது ஃபர்ஸ்ட் ரிக்குவயர்மெண்ட். இயற்கை அதை உறுதி செய்கின்றது. மனிதன் இவைகளை புறந்தள்ளாமல் செயல்பட வேண்டும் என்பதை இயற்கை உறுதி செய்கின்றது. இது ஃபர்ஸ்ட் ரிக்குவயர்மெண்ட். ஆனால் அத்துடன் நின்று விடுவது கிடையாது. அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். முக்கியமா அத்துடன் நின்று விட்டால் அது வெறும் மெட்டீரியலிஸ்டில் லிவிங்கா போயிடும். இந்த இரண்டாவது கோட்பாட்டில் சொல்ற மாதிரி வெறும் காஸ்மிக் எக்ஸிஸ்டன்ஸ் தான் ரியல், மற்றதெல்லாம் ரியல் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடும். இயற்கை அதனுடைய முதல் கட்டமைப்பை உறுதி செய்து கொள்கின்றது. மனிதன் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கணும், மனம் சார்ந்த நடவடிக்கைகளில் அவன் நன்று அவன் செயல்பட வேண்டும். அவனுடைய பிராணமயம் சார்ந்த அதனுடைய வளர்ச்சியில் மனிதன் கவனத்தை செலுத்த வேண்டும். ஒரு முழு மனிதனாக, ஒரு பரிபூரணனாக அவன் செயல்பட வேண்டும் என்பதை இயற்கை உறுதி செய்கின்றது முதல் கட்டத்தில். ஞாபகம் வச்சுக்கணும், அது முதல் கட்டம். ஆனால் அத்துடன் இயற்கையினுடைய வேலை முடிந்து விடுகின்றதா என்றால் இல்லை. இயற்கை அடுத்த கட்டத்தையும் நிராகரிப்பது இல்லை. இயற்கை என்ன செய்கின்றது? ஏதோ ஒரு உணர்வை நம்முள் அது விதைத்துள்ளது.
இயற்கை என்ன செய்துள்ளது, நம்முள் ஏதோ ஒரு உண்மையை அல்லது உணர்வை நமக்குள் அது விதைத்துள்ளது. என்ன உணர்வு என்றால், என்ன உண்மை என்றால், இந்த உடல் மனம் வாழ்வு என்பது மாத்திரம் நாம் அல்ல. ஏதோ ஒன்று நம்முள் இருக்கின்றது. நம்முடைய ஜீவனுடைய அமைப்பில் ஏதோ ஒன்று இருக்கின்றது. அது இந்த புவிசார் வாழ்வு, மனிதனுடைய புவிசார் வாழ்வையும் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று நம்முடைய ஜீவனுள் இருக்கின்றது என்கின்ற அந்த உண்மையை இயற்கை விதைத்துள்ளது. ஸோ எந்த இயற்கை அதனுடைய முதல் கட்டமைப்பை அது வலுவாக உறுதி செய்து கொண்டதோ அதே இயற்கை தான் இந்த கருத்தையும் மனிதனுடைய உணர்வில் விதைத்துள்ளது. ஸோ இது ஒவ்வொரு மனிதன்கிட்ட இயற்கையா இருக்கு. அவன்கிட்ட நம்பலாம், நம்பாம இருக்கலாம். அது சம்பந்தமான அதில் நாட்டம் ஒருவனாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அது வேற விஷயம். இயற்கை இந்த கருத்தை ஒவ்வொரு மனிதனுள்ளும் விதைத்துள்ளது அப்படிங்கிறார். இந்த காரணத்திற்காக மனித குலம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு மனிதனுள் இருக்கக்கூடிய ஒரு உயர்வான விஷயங்கள், சூட்சமமான விஷயங்கள். இதெல்லாம் உயர்வான மற்றும் சூட்சமமான விஷயங்கள். இதை மனிதன் உதாசீனப்படுத்த முடியாது. நம் மனிதன் கிட்ட இருக்கிற எப்படி மனம் சார்ந்த, உடல் சார்ந்த, பிராணமயம் சார்ந்த நோக்கங்களை நாம் உதாசீனப்படுத்த முடியாதோ, அதே போல இவையெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய வேறொரு விஷயத்தையும் நாம் உதாசீனப்படுத்த முடியாது. மனித குலம் இந்த உண்மையை உதாசீனப்படுத்த முடியாது. உதாசீனம் செய்து கொண்டு வெகுநாள் இந்த வெறும் புவிசார்ந்த வாழ்வு, அதை ஒட்டிய இயக்கங்களிலேயே மனிதன் ஒரு சிறைப்பட்டு இருக்கவே முடியாது அப்படிங்கிறார். For this reason, the race cannot accept or follow for a very long time any view of being which ignores this higher and subtler sense and labors to confine us entirely to a purely terrestrial way of living. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, முழுமையாக நம்ம இந்த புவி சார்ந்த வாழ்வில் தான் நம் கவனம் முழுவதும் இருக்கின்றது. ஏன்னா இதிலேயே நம்ம சிறைப்பட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறார். இதுக்குள்ளேயே நம்ம இருக்க முடியாது அப்படிங்கிறார். மனித குலம் இதே மாதிரி இருந்துவிட முடியாது அப்படிங்கிறார். இதை தாண்டி உள்ள விஷயம், அது குறித்த உள்ளுணர்வு, ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த உள்ளுணர்வு எதை சுட்டி காட்டுகின்றது என்றால், நம்முடைய ஜீவனில் நம்முடைய புலன்களால் காணப்படாத வேறொரு விஷயமும் இருக்கின்றது என்பதை நம்முடைய உள்ளுணர்வு ஒவ்வொரு மனிதனுக்கும் சுட்டி காட்டிக்கொண்டே இருக்கின்றது. The intuition of a beyond. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஆன்மன் இருக்கின்றது என்கின்ற ஒரு எண்ணம், என்கின்ற ஒரு உணர்வு. The idea and feeling of a soul and spirit in us. இந்த ஆன்மன், இந்த மெய்ப்பொருள், ஒவ்வொரு மனிதனுள்ளும் இருக்கக்கூடிய அந்த ஆன்மன், இந்த மெய்ப்பொருள் எப்படி இருக்கு அப்படின்னா, அது அவனுடைய மனம் அல்ல, அது அவனுடைய வாழ்வு அல்ல, அது அவனுடைய உடல் அல்ல. அதையெல்லாம் விட அது உயர்வானது. இந்த மனம், உடல், வாழ்வு இவைகளினுடைய கட்டுப்பாட்டில் அது இல்லாதது. ஒரு மனிதனுடைய ஆன்மனை, ஒரு மனிதனுடைய மனம், உடல், வாழ்வு என்பது
ஒரு எல்லைக்குள் வைத்திருக்க முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. இந்த எண்ணம் பார்த்தோம் அப்படின்னா மீண்டும் மீண்டும் மனிதனை, இந்த உள்ளுணர்வு, இந்த எண்ணம் மீண்டும் மீண்டும் பார்த்தோம் அப்படின்னா மனிதனை ஆக்கிரமிக்கின்றது அப்படிங்கிறார். The intuition of a beyond, the idea and feeling of a soul and spirit in us, which is other than the mind, life and body, or is greater, not limited by their formula, returns upon us and ends by resuming possession. அது மீண்டும் மீண்டும் நம்ம இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு வாழ்ந்தாலும் மீண்டும் மீண்டும் அது நம்மிடையே திரும்புகின்றது. இந்த எண்ணம் நம்மிடையே திரும்புகின்றது என்று குறிப்பிடுகின்ற, நம்மிடையே திரும்பி அது அந்த எண்ணம் நம்மை முற்றிலுமாக ஆக்கிரமிக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். இதுதான் இந்த ஒரு அடிப்படை கருத்து தான் பகவான் ஹியூமன் ஆஸ்பிரேஷன் என்கின்ற முதல் சாப்டர்ல கூறியுள்ளார். எதனால மீண்டும் மீண்டும் மனிதனுக்கு இந்த உயர்வான விஷயங்கள்ல நாட்டம் வருகின்றது என்றால் இந்த உயர்வான விஷயங்கள் மனிதனை மீண்டும் மீண்டும் அவனை நோக்கி வருகின்றன. அவன் அதை புறக்கணிக்கவே முடியாது. அதுதான் மனிதனுடைய பேரார்வமாக உருவெடுக்கின்றது. அது எப்பொழுதுமே மறையாது என்று குறிப்பிடுகின்றார். பரிணாமத்தினுடைய ஒரு அடிப்படை விதியாக அந்த பேரார்வம் என்பது செயல்படுகின்றது. அதனால்தான் மனிதன் தொடர்ச்சியாக உயர்வான விஷயங்களை நோக்கி அவனால் எட்ட முடிகின்றதோ முடியலையோ, இந்த பிறவியில் எட்ட முடிகின்றதோ முடியவில்லையோ, அனைவருமே ஒரு உயர்வான விஷயங்களை நோக்கித்தான் அவர்கள் முயற்சி செய்து கொண்ட வண்ணம் இருக்கின்றனர். அடுத்தது போகலாம். The ordinary man satisfies this sense easily enough by devoting to it his exceptional moments or the later part of his life, when age shall have blunted the zest of his earthly nature, or by recognizing it as something behind or above his normal action, to which he can more or less imperfectly direct his natural being. The exceptional man turns to the supra-terrestrial as the one aim and law of living, and diminishes or mortifies as much as possible his earthly parts in the hope of developing his celestial nature. Thank you. படிக்கட்டா சார்? படிங்க மேடம். Indeed, the ordinary man too has the sense that there exists something beyond his earthly nature. He satisfies this sense easily enough by devoting his exceptional moments, that is, when he faces a crisis in his life, to it, or by devoting the later part of his life, when age shall have blunted the zest of his earthly nature, or when he recognizes that the pursuit of higher life beyond his worldly life is something behind or above his normal action. He can more or less imperfectly direct his natural being to the higher life. The exceptional man, that is an ascetic one who ardently seeks the divine, turns to the supra-terrestrial as the one aim and law of living. He diminishes or mortifies, deadens or subdues as much as possible his earthly parts in the hope of developing his celestial nature. Thank you, sir. Thank you. சாதாரண மனிதன் எப்படி இந்த ஏதோ ஒன்று தன்னை மீறிய விஷயம் ஏதோ ஒன்று இருக்கின்றது என்பதை எப்பொழுது உணர்ந்து கொள்கின்றான்? உணர்ந்து கொண்டு அதற்கான ஒரு தன்னுள் அது குறித்த உணர்வை அவன் திருப்தி செய்து கொள்கின்றான். எப்பொழுது அவன் உணர்ந்து கொள்கின்றான் அப்படின்னா, பகவான் என்ன கூறுகின்றார்? ஒரு வழக்கத்திற்கு மாறான தருணங்களில் அப்படிங்கிறார். எக்ஸப்ஷனல் மொமெண்ட்ஸ் அப்படிங்கிறார். ஏன்னா எப்பொழுதுமே அதுல இருக்கிறது இல்லை.
அது புரிஞ்சுக்கணும். எப்பொழுதுமே மனிதன் வந்து இதை உயர்வான நோக்கங்களை இலக்காக வைத்துக்கொண்டு வாழ்வதில்லை. எக்ஸப்ஷனல் மொமெண்ட்ஸ் தான் மொமெண்ட்ஸ் அப்படிங்கிறார். அது என்ன எக்ஸப்ஷனல் மொமெண்ட்ஸ் அப்படின்னா, இது குறித்து அன்னையும் கூறியுள்ளார்கள். எப்ப மனிதன் வந்து அந்த டிவைன் பக்கம் திரும்புறான் அப்படின்னா, அவனுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கும், அவனுக்கு ஒரு கிரைசிஸ் இருக்கும். லைஃப்ல வந்து ஏதோ ஒரு கிரைசிஸ் வர்றப்பதான் வந்து அவன் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறான். அதர்வைஸ் ஹி இஸ் வெரி ஹாப்பி. ஏதோ ஒரு கிரைசிஸ் வரும்பொழுது என்ன உணர்கின்றான்? தன்னுடைய இயலாமையை உணர்கின்றான். இயலாமையை உணர்ந்து தனக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்கின்றது, அதை நாட வேண்டும் என்று அதை நாடுகின்றான். அது குறித்து தன்னுடைய இயக்கங்களை அவன் நடத்துகின்றான். இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி எப்படின்னா, ஒரு மனிதனுடைய பிற்கால வாழ்வு, பிந்தைய வாழ்வு, ஏர்லி லைஃப்ல அவனுடைய இளமை காலத்துல பார்த்தோம் அப்படின்னா, அவன் வாழ்வினுடைய ஆசைகள், உந்துதல்கள், அவன் 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 சாதிக்க வேண்டும் என்று நினைப்பது, பொருள் ஈட்ட வேண்டும் என்று நினைப்பது, இதில் தான் அவனுடைய கவனம் முழுவதுமாக செலுத்தப்படுகின்றது. வயது ஆக ஆக என்ன நடைபெறுகின்றது என்றால், அவனுடைய புவிசார் வாழ்வினுடைய அவனுடைய ஈடுபாடு மெல்ல மெல்ல மழுங்குகின்றது. புவிசார் வாழ்வில் அவனுடைய ஈடுபாடு மெல்ல 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 மழுங்குகின்றது. அப்பொழுது என்ன செய்கின்றான்? ஓகே, இதையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதுல நம்ம கவனம் செலுத்துவோம், ஆன்மீகம் பக்கம் இல்ல மதம் பக்கம் நம் கவனத்தை திருப்புவோம் என்று கவனத்தை திருப்புகின்றான். இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி எப்படின்னா, என்னுடைய வழக்கமான செயல்பாடு இருக்கின்றது, ஆனால் இதற்கு பின்னாலும் இதற்கு மேலும் வேறு ஏதோ ஒன்று இருக்கின்றது. என்னுடைய வழக்கமான செயல்பாட்டிற்கும் பின்னாலும் மேலும் வேறு ஏதோ ஒரு உயர்வான விஷயம் இருக்கின்றது. அதில் நான் கவனம் செலுத்த வேண்டும். அது முழுமையாகவோ அல்லது அரைகுறையாகவோ நான் கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற ரீதியில் தான் ஒரு சாதாரண மனிதன் இந்த உயர்வான விஷயங்கள் குறித்து, அதாவது தன்னை கடந்த புவிசார் வாழ்வை கடந்த விஷயங்கள் குறித்து தன்னுடைய கவனத்தை செலுத்துகின்றான். இந்த தனக்குள் தோன்றும் இந்த உணர்வை அவன் திருப்தி செய்து கொள்கின்றான். இதுல இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, பகவான் ஒரு கருத்தை குறிப்பிடுகின்றார். எல்லோருமே ஆன்மீகம் பக்கம் ஒரு வாழ்வில் ஒரு கிரைசிஸ், ஒரு சிக்கல் வரும்பொழுது தான் திரும்ப வேண்டுமா, இல்ல வாழ்விலுடைய பிற்பகுதியில தான் ஒரு மனிதன் ஆன்மீகம் பக்கம் திரும்ப வேண்டுமா என்றால், இந்த பூரண யோகத்துல மதர் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோ என்ன கூறுகின்றார்கள் என்றால், அது தவறான கருத்து என்று கூறுகின்றார்கள். என்ன காரணம் என்றால், எவ்வளவு சீக்கிரம் நாம் இந்த வாழ்வினுடைய உண்மையை அறிந்து கொண்டு நம்முடைய எல்லா செயல்பாடுகளிலும் நாம் ஒரு ஆன்மீக பின்னணியுடன் செயல்படுகின்றோமோ அவ்வளவு நல்லது என்று குறிப்பிடுகின்றார்கள். இதற்காக ஒருவர் வாழ்வினுடைய இறுதி காட்டம் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று குறிப்பிடுகின்றார்கள். ஏன் அந்த வாழ்வினுடைய இறுதி கட்டம் வரைக்கும் அப்படிங்கிறதுனா, நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் பிலீஃப் என்ன அப்படின்னா, தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப், ஆசிரமாஸ். அதுல ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு ப்ரையாரிட்டைஸ் பண்றோம் நம்ம.
இறுதியில் என்ன செய்கின்றோம் நம்ம? இந்த சந்நியாசம் இல்லை வானப்பிரசம் அப்படின்னு வி கோ பை ஸ்டேஜஸ். அது இங்கே கிடையாது. இங்கே அல்டிமேட்டாக நம்ம எந்த உண்மையை அடைய விரும்புகின்றோமோ அதை ஆரம்பத்தில் இருந்தே எல்லா செயல்களிலுமே செய்யணும். அதுதான் இங்கே பூரண யோகத்தில். நான் அதனால தான் ஸ்ரீ அன்னையிடம் நிறைய பேர் என்ன கூறுவார்கள், என்னுடைய கடமைகள் எல்லாம் நான் முடித்து விட்டேன். வாழ்க்கையில் நான் வேலையில் இருந்தேன், ரிட்டையர் ஆகிட்டேன், இல்லை பிஸ்னஸ் பண்ணினேன், அந்த பிஸ்னஸ் முடித்து கொண்டு விட்டேன். என்னுடைய குழந்தைகள் எல்லாம் நன்றாக செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ என்னுடைய கடமைகளை நான் முடித்து விட்டேன். நான் தங்களது ஆசிரமத்தில் சேரலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அன்னை ரொம்ப வேடிக்கையாக, அதை சீரியஸாக எடுத்துக்கூடாது, ஒரு வேடிக்கையாக என்ன சொல்வார்கள், அதுக்கு நீங்க போக வேண்டிய இடம் வேற ஒரு இடம், இங்க இடம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கு போக வேண்டிய இடம் தட் மீன்ஸ் யூ ஆர் புட்டிங் ஒன் ஸ்டெப் இன் டு த கிரேவ் இல்லையா? அது மாதிரி சொல்லணும். நீங்க வாழ்வை துறப்பதற்கு, வாழ்விலிருந்தே, புவி வாழ்விலிருந்தே நீங்கள் விடுபட்டு செல்வதற்கு தயாராகிவிட்டீர்கள் என்ற அர்த்தம். அதற்கு உகந்த இடம் இது கிடையாது. இங்க வாழ்வில் இருக்கும்போதே எல்லா விதமான ஒரு ஈடுபாடுகளிலும் எதையுமே நம்ம விளக்காமல் இருப்பதுதான் இங்கே ஆசிரம வாழ்க்கை. ஆசிரம வாழ்க்கை என்றால் அனைத்தையும் திறந்து விட்டு அதற்கான வாழ்க்கை கிடையாது. யூ கம் டு a ராங் பிளேஸ்னு நிறைய பேரை மதர் அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இங்கே கடைசி காலத்தில் தான் இது பக்கம் திருமணங்கிறது அவசியமே கிடையாது. இந்த பூரண யோகத்தில் ஒருவர் நல்ல ஒரு சிறந்த அவருடைய வேலையில் செய்யலாம், அவருடைய வேலையில் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கலாம், ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கலாம், இருந்து கொண்டே அவர் இந்த ஆன்மீகத்தினுடைய பின்னணியில், அவருடைய பேக்ரவுண்டில் அந்த ஹையர் கான்ஷியஸ்னஸ்லேருந்து செயல்படணும். அதுதான் இங்கே முக்கியம். இங்கே ஹையர் கான்ஷியஸ்னஸ்லேருந்து புறத்தில் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த காலகட்டத்திலையும் இருக்கலாம். இளைஞராக இருக்கலாம், மிடில் ஏஜில் இருக்கலாம், வயதானவர்களாக இருக்கலாம், ஏஜ் நோ பார். எல்லா காலகட்டத்திலையுமே நம்மால் நம் செய்யக்கூடிய வேலைகளை அந்தந்த நிலையில் செய்து கொண்டே அதே சமயம் நம்மளுடைய உணர்வை அந்த கான்ஷியஸ்னஸை ஹையர் லெவல்லேருந்து நம்மளால் செயல்பட முடியும். அதுதான் பூரண யோகம். அதுக்குத்தான் இங்கே முக்கியத்துவம் தரப்படுகின்றதை ஒழிய, ஒரு கிரைசிஸ் வாழ்வில் ஒரு சிக்கல் வரும்போது அதனால் திரும்புறது இல்லை, திஸ் இஸ் நாட் மை, இந்த ஏஜ் எனக்கு இதெல்லாம் கிடையாது, அதுக்கப்புறம் 60 வயசுக்கு மேலே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரீதியில் செயல்படுவது அது பூரண யோகத்தில் கிடையாது. ஆனால் பகவான் இங்கே குறிப்பிடுவது ஆர்டினரி மேன். ஒரு சாதாரண மனிதன் எப்போ பக்திமானாக மாறுகின்றான் என்றால், அவன் ரிட்டையர் ஆனதுக்கு பிறகுதான் அந்த பக்தி மார்க்கம் அப்படிங்கிறத மூலமாக அவன் ஏதோ ஒன்றை அடைய விரும்புகின்றான். அல்லது வாழ்வில் ஒரு சிக்கல்கள் வரும்போது, நெருக்கடிகள் வரும்பொழுது அவன் ஏதோ ஒரு தன்னை மீறிய செயல்படும் ஒரு சக்தியை நாடுகின்றான். ஆனால் பூரண யோகத்தில் இதை பகவான் வலியுறுத்துவது கிடையாது. அன்னையும் பகவானும் வலியுறுத்துவது கிடையாது. இது வழக்கமாக சாதாரண மனிதன். ஆனால் வழக்கத்திற்கு மாறாக செயல்படக்கூடிய மனிதர்களும் இருக்கின்றார்கள். எக்ஸப்ஷனல் மேன் அப்படிங்கிறார். எக்ஸப்ஷனல் மேன் யார் அப்படின்னா, துறவரம் போன்றவர்கள், எசட்டிக்ஸ். அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? புவிசார் வாழ்விலிருந்து முற்றிலுமாக தங்களை விலக்கிக் கொள்கின்றார்கள். சூப்ரா டெரஸ்ட்ரியல் as the one aim and law of living அப்படிங்கிறார். புவிசார் வாழ்விலிருந்து நம்மை விலக்கிக் கொள்வதுதான் என்னுடைய ஒரே லட்சியம், அதுதான் என்னுடைய வாழ்வினுடைய ஒரே விதி என்று செயல்படுகின்றார்கள். அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? வாழ்வினுடைய இயக்கங்களை அவர்கள் குறைத்து மதிப்பிடுகின்றார்கள். அதற்கு உரிய மதிப்பை அவர்கள் வழங்குவது கிடையாது. அவர்களுடைய புவிசார் இயக்கங்களுக்கு அவர்கள் உரிய மதிப்பை வழங்குவது கிடையாது. அல்லது அதன் மீது அவர்கள் கவனம் செலுத்தாமல் அதை அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? மழுங்கடித்து விடுகின்றார்கள். அதிலிருந்து அதனுடைய வாழ்வினுடைய துடிப்பை அதிலிருந்து அவர் எடுத்து விடுகின்றார்கள்.
diminishes or mortifies. Mortifies என்ன அர்த்தம்? செயல்படாம அப்படியே வைக்கிறது, அதை அப்படியே மழுங்கடித்து விடுகின்றது, அல்லது அதை அதை அப்படியே ரொம்ப ஒரு குறைந்த அளவில் செயல்பட வைக்கிறது. அவருடைய கவனம் எல்லாம் மேல் உலகத்தை பற்றி தான் இருக்குமே ஒழிய புவிசார் வாழ்வில் எல்லாத்தையும் அவர்கள் அதை அவர்கள் அதற்குரிய முக்கியத்துவத்தை வழங்க மாட்டார்கள். எதற்காக என்றால் அவருடைய இயல்பில் அந்த மேலுலகத்தை சார்ந்த ஒரு தன்மையை கொண்டு வர வேண்டும் என்கின்ற நோக்கத்துடன் செயல்படுபவர்கள் தான் இந்த எக்ஸப்ஷனல் பீப்புள். ஆகையினால பகவான் என்ன கூறுகின்றார் இங்க, எவ்வாறு இந்த ஆர்டினரி மேன், சாதாரண மனிதன் எவ்வாறு இந்த புவிசார் விஷயங்களுக்கு மேலுள்ள விஷயங்கள்ல எப்படி அவனுடைய கவனம் போகின்றது, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த எக்ஸப்ஷனல் பீப்புள், இந்த அசெட்டிக் பீப்புள், அவர்களுடைய கவனம் எப்படி இந்த புவிசார் வாழ்விற்கு மேலுள்ள உலகங்களின் பக்கம் திரும்புகின்றது என்று பகவான் இங்க பாகுபடுத்தி காட்டுகின்றார். அடுத்தது போகலாம். There have been epochs in which the supra-terrestrial view has gained a very powerful hold, and there has been a vacillation between an imperfect human living which cannot take its large natural expansion and a sick ascetic longing for the celestial life, which also does not acquire in more than a few its best pure and happy moment. This is a sign of the creation of some false war in the being by the setting up of a standard or a device that ignores the law of evolutionary capacity, or an overstress that misses the reconciling equation which must exist somewhere in a divine dispensation of our nature. Thank you. படிக்கட்டுமா சார்? படிக்க. Explanation. There have been periods in which the supra-terrestrial view, otherworldliness, has gained a very powerful hold on human lives. There has been a vacillation between an imperfect human living and a sick ascetic longing for celestial life. On one side, the imperfect human living cannot take its large natural expansion, and on the other side, the ascetic longing could acquire its best pure and happy moment only in a few people. This is a sign of the creation of some false war in the being. It is created by the setting up of a standard or a device that ignores the law of evolutionary capacity, or it is created by an overstress that misses the reconciling equation which must exist nowhere in a exist somewhere in a divine dispensation of our nature. Now, as we look back, we see that there are certain periods everywhere where the reality of this earth life as the sole reality has been cherished. That is because it is the intention of nature in her first steps to lay the foundation strongly, acceptance of the material reality, building on the foundation of material existence as strongly and powerfully as possible. That is the first step of nature, but it does not stop with the first step. There are further steps, things beyond material life. There is the soul, there is the spirit. So, there is a divided attention on the part of men,
Some always aim there at the supracosmic, the Brahman. Some emphasize only this here. Those who cherish the highest tend to neglect what is around them. Those who are preoccupied with what is around them fail to take notice of their higher destiny. So, there is a kind of false war in man, war between an imperfect human being and an ascetic longing for a celestial life, constant war between earth and what is called the celestial life. Sri M.P. Pandit talks on the life divine, volume 3, page 350. Thank you, sir. Thank you. இந்தியா போல நாடுகள்ல, எஸ்பெஷலி ஈஸ்ட்ல, ஒரு காலகட்டத்தில் எதற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டது என்றால், இந்த புவிசார் வாழ்விற்கு அப்பால், புவிசார் வாழ்விற்கு அப்பால் உள்ள வாழ்விற்கு தான் முக்கியத்துவம் தரப்பட்டது. சூப்ரா டெரெஸ்ட்ரியல் வியூ அது மிகவும் அதனுடைய ஆளுமை, அதனுடைய தாக்கம் பார்த்தோம் அப்படின்னா மிகவும் வலிமையாக இருந்தது. இது குறித்து பகவான் நம்ம லைஃப் டிவைன்ல பார்த்திருக்கோம். த ரெஃப்யூசல் ஆஃப் த அசெப்டிக் அப்படிங்கிறத 3வது சாப்டர்ல பார்த்திருக்கோம். த டினையல் ஆஃப் த மெட்டீரியலிஸ்ட் அப்படிங்கிறது 2வது சாப்டர். த ரெஃப்யூசல் ஆஃப் த அசெப்டிக் என்பது 3வது சாப்டர். த ரெஃப்யூசல் ஆஃப் த அசெப்டிக் அப்படின்னு என்ன சொல்றாங்க, அவங்க துறவரம் பூண்டவர்கள், இந்த உலகம் குறித்து எந்த விதமான ஒரு பிடிப்பும் இல்லாதவர்கள், உலக வாழ்வு அர்த்தமற்றது என்று நினைப்பவர்கள், உலக வாழ்வை ஒருவர் வாழும் வரை அவரால் இறைவனை அடைய முடியாது என்று எண்ணுபவர்கள். இந்த கருத்து பார்த்தோம் அப்படின்னா மிகவும் வலிமையாக அதனுடைய தாக்கம் நெடுநாள் நம் நாட்டில் இருந்தது. இன்னும் கூட பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கூட அந்த கருத்து ஒரு சாரார் மத்தியில் நிலவுகின்றது. இதுல பகவான் என்ன கூறுகின்றார், மெட்டீரியல் வெஸ்ட்ல லைஃப் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, வெஸ்டர்ன் லைஃப் அதுல ஒரு ஸ்பிரிச்சுவல் பேங்க்ரப்சி, ஒரு ஆன்மீக ஒரு வறட்சி, ஒரு ஸ்பிரிச்சுவலி பேங்க்ரப்டா இருந்தது வெஸ்டர்ன் லைஃப். அங்க மெட்டீரியல் லைஃப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதே போல நம்ம ஈஸ்ட்ல, எஸ்பெஷலி இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கருத்து, இந்த துறவரத்துக்கு அங்க வலியுறுத்தப்பட்டதுனால இங்க லைஃப் பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறார். மெட்டீரியல் மனிதனுடைய வாழ்வே இட் ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் அந்த ஒரு வைவேசிட்டி, அதுல ஒரு டைனமிக் ஆஸ்பெக்டே எழுந்துட்டோம் அப்படிங்கிறார். லைஃப் ஹேட் பிகம் பேங்க்ரப்ட் அப்படிங்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம அந்த நேச்சரனுடைய இதை புரிஞ்சுக்காம ஒரு ஆர்டிஃபிஷியலா நம்ம ஒரு எதிரும் புதிருமான ஒரு நிலையை தேவையில்லாமல் எடுத்து விட்டோம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது தேவையில்லை அப்படிங்கிற, ஏன்னா அவங்க சரியா புரிஞ்சுக்கல. ஆனா இது என்ன ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய வேத காலத்துல அவ்வாறு இல்லை. அங்க வாழ்வினுடைய எல்லா அம்சங்களும் அதற்குரிய முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. அங்க இந்த ஆன்மீக வாழ்வு, உலக வாழ்வு அப்படிங்கிற டைகாட்டமி
வேத காலத்துல இல்லைங்கிறது பகவான் ரொம்ப தெளிவாக கூறுகின்றார். There were many king, நிறைய பேர் வந்து they were leading ordinary life, they were ruling countries, மன்னர்களாக இருந்திருக்கின்றார்கள். பட் அதே சமயம் அவர்கள் வந்து இந்த ஆன்மீகத்திலும் மிகச் சிறந்தவர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள். ஸோ இந்த டைகாட்டமி நம்மளுடைய ஏர்லி பீரியட்ல கிடையாது. இங்கேதான் there have been epochs அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்த கடந்த ஒரு 2000 வருடங்களாகத்தான் எஸ்பெஷலி இந்தியாவில் இது மாதிரி ஒரு எஸ்பெஷலி ஆஃப்டர் புத்திசம் தான் லேட்டரான அதுக்கப்புறம் வந்து அதை ஒட்டி வந்த மற்ற கோட்பாடுகள் எல்லாமே வந்து வாழ்விற்கு முக்கியத்துவம், பொய் வாழ்வுக்கு வந்து அதிக முக்கியத்துவத்தை வழங்கவில்லை. இதனால என்ன நடைபெற்றது என்ன அப்படின்னா ஒரு ஊசலாடும் தன்மை, ரெண்டுக்கும் இடையில வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவா அதுவா அப்படிங்கிற ஒரு வேக்சிலேஷன் தான் இருந்தது அப்படிங்கிறார். ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய மனித வாழ்வு எல்லா விதமான குறைபாடுகளையும் உடைய மனித வாழ்வு என்று சித்தரிக்கப்பட்டது. இம்பர்ஃபெக்ட் ஹியூமன் லிவிங். இம்பர்ஃபெக்ட் ஹியூமன் லிவிங் அப்படிங்கிறது அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து வளர்ச்சி அடைய முடியல. வாழ்வின் மீதே நீங்க வந்து ஒரு குறைபாடு உள்ள கண்ணோட்டத்தை ஒரு மனிதன் கொண்டிருந்தால் எப்படி அந்த வாழ்வு வளர்ச்சி பெறும் இல்லையா? அதனால்தான் அது வந்து அதனுடைய இயற்கையான அதனுடைய வளர்ச்சி அடையாத நிலையில் இருந்தது ஒரு பக்கம். மறுபக்கம் அந்த துறவியினுடைய அந்த தேடுதல், சிக் அசெட்டிக் லாங்கிங் அப்படிங்கிறார் பகவான். அது வந்து ஒரு நல்ல ஒரு இயக்கம் கிடையாது. அசிக் ஒரு நலிந்த அசெட்டிக் லாங்கிங், ஒரு துறவரம் சார்ந்த ஒரு தேடுதல். அசிக் அசெட்டிக் லாங்கிங் ஃபார் த செலஸ்டியல் லைஃப், அந்த மேலுலகத்தை சார்ந்த வாழ்விற்கான ஒரு தேடுதல். அது எப்படி இருக்கு? ஒரு சிக் அசெட்டிக் லாங்கிங் அப்படிங்கிறார். அதுவும் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ஒரு தூய்மையான மகிழ்ச்சியான தருணத்தை அதுவும் எட்டவில்லை அப்படிங்கிறார். வெகு சிலருக்கு கிட்டியது, வெகு சிலருக்குத்தான் கிட்டியது, பெரும்பாலானவர்களுக்கு அதுவும் கிட்டவில்லை அப்படிங்கிறார். There has been a vacillation between an imperfect human living which cannot take its large natural expansion and a sick ascetic longing for the celestial life which also does not acquire in more than a few. வெகு சிலர் தான், அதை தவிர வேற எல்லாம் அது அடையவே இல்லை. more than a few, it's best pure and happy moment. இப்படிதான் மனிதனுடைய வாழ்வு இருந்து கொண்டு வந்தது அப்படிங்கிறார். எதனால வந்ததுன்னா ஒரு போலியான ஒரு போராட்டத்தை நாம் துவங்கி உள்ளோம். அதற்கான ஒரு அறிகுறி தான் இது அப்படிங்கிறார். This is a sign of the creation of some false war அப்படிங்கிறார். நம்முடைய ஜீவனுக்குள்ளேயே ஒரு பொய்மையான ஒரு போராட்டத்தை நாம் துவங்கி உள்ளோம். நேச்சர்ல அப்படி கிடையாது அப்படிங்கிறாரு. நம்ம தான் அந்த போராட்டத்தை நீங்க ஏற்படுத்துகிறீங்க அப்படிங்கிறார். எப்படி நம்ம போராட்டத்தை ஏற்படுத்தி உள்ளோம்? நாமே வந்து ஒரு அளவுகோலை ஒரு நிர்ணயித்திருக்கிறோம். பை செட்டிங் அப் ஆஃப் அ ஸ்டாண்டர்ட் ஆர் அ டிவைஸ், ஒரு அமைப்பு அல்ல ஒரு நிலைப்பாடு. அது என்ன செய்கின்றது? பரிணாமத்தினுடைய ஒரு விதி, அதனுடைய திறனை அது வந்து உதாசீனம் செய்கின்றது. That ignores the law of evolutionary capacity. இல்ல அது என்ன செய்தது? எதற்கோ அது தேவைக்கு மீறிய ஒரு அழுத்தத்தை தந்தது. தேவைக்கு மீறிய ஒரு அழுத்தம், and over stress. அந்த அழுத்தம் என்ன செய்கின்றது? ஒரு பக்கம் வந்து நமக்கு வந்து உயர்வான விஷயங்களை நாட வேண்டும், மறுபக்கம் நம்ம உலகத்தினுடைய தேவைகளையும் நாம் பூர்த்தி செய்ய வேண்டும், திருப்தி செய்ய வேண்டும். இவை இரண்டுக்கும் இடையில் ஒரு ஒத்திசைவு வேறொரு தளத்தில் இருக்கின்றது என்பதை அறியாமல் இருப்பது. மனிதனுக்கு எங்க அந்த கான்ஃபிளிக்ட் வருதுன்னா, இது ரெண்டையும் ரெக்கன்சைல் பண்ண முடியல. ரெக்கன்சைல் பண்ண முடியாதனாலதான் அவன் வந்து சூஸ் பண்றான், இதுவா அதுவா அப்படிங்கிற சூஸ் பண்றான். ஆனா ரெக்கன்சைல் பண்ணக்கூடிய இடம் வேறொரு இடத்துல இருக்கு, அது அவன் அறியாமல் இருக்கின்றான்.
எங்க இருக்கு அப்படின்னா, மனிதன் வந்து ஒரு ஹையர் பிளேன்ல சென்றால் அங்க எல்லாம் ஒத்திசைவுடன் பொருத்தப்படும். An overstress that misses the reconciling equation which must exist somewhere in a divine dispensation of our nature. அது எங்கேயோ இருந்தே ஆக வேண்டும். என்ன காரணம் அப்படின்னா, எல்லாமே வந்து இறைவனுடைய வெளிப்பாடு தான் இங்க இல்லையா? எல்லாமே இறைவனுடைய வெளிப்பாடு அப்படிங்கும் பொழுது எப்படி நம்ம வந்து இந்த புவி சார்ந்த வாழ்க்கையை வந்து ஒரு தரம் கெட்ட வாழ்வு என்று நம்ம வந்து அதை ஒதுக்க முடியும்? அப்படின்னா இப்போ எல்லாமே டிவைன் டிஸ்பென்சேஷனா ஏதோ ஒரு நிலையில இது ரெண்டுக்கும் நம்மால வந்து ஒரு 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 ஹார்மோனியை நம்மளால பார்க்க முடியும் இல்லையா? இது ரெண்டுக்கும் இடையில வந்து ஒரு காம்ப்ரமைஸ் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்காம நம்ம தேவையில்லாம ஒரு செயற்கையான ஒரு போராட்டத்தை நாம் துவங்கியுள்ளோம் அப்படிங்கிறார் பகவான். இந்த கருத்து தான் இங்க நம்ம ஸ்ரீ எம்பி பண்டிட்டனுடைய அந்த விளக்கத்திலையும் காணப்படுகின்றது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இயற்கை வந்து பரிணாமத்துல நம்ம இந்த உலகத்தை வந்து என்ன தப்பு ஆயிடுச்சு அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 2000 இயர்ஸ்ல இந்தியன் ஸ்பிரிச்சுவாலிட்டியில உலகத்தினுடைய வாழ்வை வந்து அந்த பரிணாமத்தினுடைய கோணத்துல அவர்கள் பரிணாமம் என்றால் வெறும் புற பரிமாணம் அல்ல, எவல்யூஷன் ஆஃப் ஃபார்ம்ஸ் இல்ல, வடிவங்களில் காணக்கூடிய பரிணாமம் இல்ல, எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ், உணர்வு நிலையினுடைய பரிணாமத்தின் அடிப்படையில் தான் அனைத்துமே நடைபெறுகின்றன. அதுல ஒவ்வொரு கட்டமும் இன்றியமையாதவை என்கின்ற அந்த உண்மையை காண தவறியதுதான் இந்த கோட்பாடுகள் எல்லாம் செய்த மாபெரும் தவறு. அது வந்து ரெக்கன்சைல் பண்றது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்ரீ அரபிந்தோ அண்ட் மதர் தான் வந்து அந்த இந்த டைகாட்டமியை வந்து ரெக்கன்சைல் பண்ணிருக்கிறாங்க. அது வரைக்கும் வந்தவங்க எல்லாமே வந்து ஐதர் திஸ் ஆர் தட் அப்படிதான் அவங்க எல்லாமே கோரி உள்ளார்கள். இங்கதான் எப்படி ரெக்கன்சைல் பண்றதுக்கு அதுக்கான வழியை நமக்கு அவர்கள் கூறியுள்ளார்கள். இயற்கை என்ன செய்கின்றது? இதுல இயற்கை வந்து சரியாகத்தான் செயல்படுகின்றது. முதல்ல இயற்கை எதை உறுதி செய்து கொள்கின்றது? பேசிக் ஃபவுண்டேஷன், இந்த மெட்டீரியல் ஃபவுண்டேஷன், புவி சார்ந்த கட்டமைப்புகளை அது உறுதி செய்து கொள்கின்றது. அத்துடன் இயற்கை நின்று விடுவதில்லை, அடுத்த கட்டத்திற்கும் மனிதனை அழைத்து செல்கின்றது. இதுல வந்து ஏதோ ஒரு நிலையை வந்து நம்ம எக்ஸ்ட்ரீமா எடுத்துக்கொண்டு, ஒன்று எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் அது ஒன்றுதான் உண்மை, இந்த புவி பொய் என்று விளக்குவதோ, அல்லது புவி சார்ந்த வாழ்வு ஒன்றுதான் உண்மை, அதை தவிர வேறு எந்த உண்மையும் இல்லை என்று அதை விளக்குவதோ, இந்த எதிரெதிரான நிலைப்பாடுகளை எடுக்கும் பொழுதுதான் இந்த பிரச்சனை வருகின்றது, இந்த கான்ஃபிளிக்ட் வருகின்றது. இத்துடன் இந்த சாப்டர், இந்த பேராகிராஃப் முடிகின்றது. நெக்ஸ்ட் பேராகிராஃப் நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம்.